ஏன்னா பொதுவாகவே இப்படியான குற்ற வழக்குகளில் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ராம்குமார் சுவாதி நுங்கம்பாக்கத்தில் நடந்த அந்த படுகொலை, அதுக்கு பிறகு ராம்குமார் குற்றம் சாட்டப்படுகிறார், மர்மமான முறையில் உயர கடிச்சிட்டாரு அப்படின்னு அது போய் மனித உரிமைகள் ஆணையத்தில் நிரூபணமானுச்சு. அந்த அவர் கடித்ததாக சொல்லப்படும் உயரில் மின்சாரமே பாயல அப்படின்றது நீதிமன்றத்தில் மனித உரிமைகள் ஆணையத்தில் நிரூபணமானது. அவருக்கு என்ன தெரியுங்களா கதை கட்டி விட்டாங்க, அவர் இந்த கொலை வழக்கில் குற்றவாளியா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வி. டெய்லி இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுவாரு, பண்றதுனால உன்னை எனக்கு பிடிக்கல, நீ தேவாங்க மாதிரி இருக்கிற அப்படின்னு மூஞ்சிலே அந்த பொண்ணு காரி துப்பிருச்சு. துப்புன உடனே அவன் போய் அதனாலதான் மூஞ்சிலேயே போய் வெட்டினான் அருவாளை எடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு கதை. இது தினமலரும் போலீஸும் சவுக்கு சங்கர் போன்ற அதிகார வர்க்கத்தின் கைக்கூலிகளும் இதை கதையை கட்டி விட்டாங்க. ஸ்ரீமதி வழக்கில் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு ஒரு 12th படிக்கிற பையனை லவ் பண்ணுச்சு அப்படின்னு சவுக்கு சங்கர் ஒரு கதையை கட்டி விட்டான். அதோட மட்டும் இல்லாம அவங்க அம்மா பெண்ணினுடைய ஸ்ரீமதியினுடைய தாயார் அவங்க கேரக்டர் சரியில்லை அப்படின்ற ஒரு கதையை, அவங்க கேரக்டரை அசாசினேட் பண்ற வேலையை செஞ்சாங்க. இது வழக்கமாக காவல்துறை செய்கின்ற ஒரு யுத்தி.